வணக்கம்டா மாப்ள. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபியோட வந்திருக்கோம் அண்ணா? டிக்கியோட அருமையான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். இந்த ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா திருப்பி இதை செய்யாம இருக்க மாட்டீங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் வச்சுக்கோங்க. மைதா 1 கப், கூடவே தேவையான அளவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன், ஓமம் அதை நசுக்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, இதெல்லாம் ஒன்று சேர்மே நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுங்க. நம்ம பேசஞ்ச மாவு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். அப்பதான் அது கரெக்டான பதத்துல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அப்புறம் அதை எடுத்து நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா பிசைஞ்சிட்டு கீழே மைதா கொட்டிட்டு நம்ம மாவு தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிறது போல தேய்ச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்க அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நீட்டா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இதை எடுத்து அப்படி எண்ணெயில போட்டு பொரிச்சா நமக்கு சூப்பரான டிக்கி, சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு. முக்கியமான விஷயம், இது நீங்க பிறை பண்ணும்போது லோ ஃபேம்ல வச்சு தான் பிறை பண்ணும். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை பார்க்குறேன். அடுத்ததா என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக போடுறேன்.